ஹாய்டா. கான்ட்ராக்ட் மேரேஜ். லேசாக தொந்த வலி. நேற்று பேசணும்னு நினச்சேன், முடியல. மூக்கு அடைச்சிட்ருக்கு வேற, பேசவே முடியல. அதனால தான் நேற்று வீடியோ வரல. இப்போ ஓகே, பேச பேச செட் ஆகிடும். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போயோ நான் ஒர்க் போகிறேன் அப்படி சொல்லியிருப்பா இல்லையா? ரூமில் போயிட்டு ரெடி ஆகிட்டுருக்கா. இந்த டைம் ஜிமன் அப்போ போல பாப்பா வச்சுட்டு உட்காந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கான் வீட்லேயே. நீங்கள் மோச்சு பையனை ஸ்கூலில் போயிட்டு விட்டுட்டு வீட்டுக்குள்ளே வர, ஏய் நில்றே, நீங்கள் ஜிம்மனை பார்க்க எவ்வளோ நேரமாக உனக்கு வரத்துக்கு? ஏன்னாச்சு ஜிம்மன்? ஹாஸ்பிட்டல் போகணும், நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். சீக்கிரமாக வர மாட்டியா? ஹாஸ்பிட்டல் எதுக்கு ஜிம்மன்? பாப்பா தூக்கிட்டே எழுந்து பாப்பாவை கூப்பிட்டு ஒரு விசிட் வர சொல்லியிருக்காங்களே, அவங்களுக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. ஓ ஆமாம் இல்லை, ஓகே நான் இப்போ கிளம்பட்டுமா? கொடுங்க அப்படின்னு பாப்பா வாங்க போக வரமாட்டேங்குது. விட நான் பார்த்துக்கிறேன், அவள் தான் வரமாட்டால. நீங்கள் பாப்பா முறைக்கிறீங்க. குழந்தையாண்டி முறைக்கிற கிளம்பு நீ. உங்களை புஷ் பண்ணி ரூமுக்கு அனுப்பி விட்டுறான். இந்த டைம் யூனா டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வரா. ஹே ஜிமன், அங்கே என்ன பண்ணுறேன், இங்கே வா. அவனும் அவகிட்ட வரான். யூனா பாப்பாவை பார்க்குறா. அவள் ஜிம்மன் கழுத்தை பிடிச்சிட்டு அவள் ஷூட்டரில் படுத்துட்டு யூனாவை பார்க்குறான். யூனா சரி குழந்தை தானே அப்படிங்கிற மாதிரி செல்லட்டை விட்டுட்டான். என்னாச்சா, எதுக்கு நீ இப்படி பார்க்குற? இல்லை ஜிமன் ஒன்றும் இல்லை. சரி எதுக்கு கூப்பிட்ட? இங்கே பாரு என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? அவன் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு நல்லா இருக்கு. இதுக்கு கூப்பிட்ட? என்னடா சிம்பிளாக நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். இவ்வளோ டெஸ்ட் பண்ண உனக்கு பிடிக்கும்ல, அவ்வளோதான் நான் உன்னுடைய எக்ஸ்பிரஷனு. நல்லா இருக்கு யூனா. ஜிமனா உனக்கு என்ன ஆச்சு? நீ ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகிட்ட. அவன் முழிச்சிட்டே, நான் என்ன சேஞ்ச் ஆகிட்டேன்? இல்லைடா, என்னை விட்டு நீ கொஞ்சம் தள்ளி இருக்க மாதிரி இருக்கு. பைத்தியம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை ஜிமன், எனக்கு அது தோணுது. நீ ஃபர்ஸ்ட் மாதிரி என்கிட்ட இல்லை, என்கிட்ட க்ளோஸாக இல்லாத மாதிரி. என்னாச்சு உனக்கு? தெரியல ஜிமன், நீ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்க. உங்ககிட்ட நல்லா தானே பேசுகிறேன். பேசுகிறேன், பட் எப்படி சொல்கிறது அப்படின்னு தயங்குறா. ஜிமன் கை பிடிச்சிட்டு, பாரு நான் எப்பவும் போல் உங்ககிட்ட நார்மலாக தான் இருக்கேன், புரியுதா? எதை பற்றி போட்டு குழப்பிக்காம ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ் போகிறல்ல, கிளம்பு. சரி நான் போய் கார்கி கொண்டு விட்டா? ஜிமன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பிஏ வர சொல்லியிருக்கேன், நீ அவன் கூட கிளம்பு. அவன் கூடியா? ஃபர்ஸ்ட் டே நீ கூட்டிகிட்டு போகல நினச்சேன். அப்படி சொல்லும் போதே ஜிமன் இல்லை, பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும்ல. ஜிமன் நான் ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ் போகிறேன். ஆமாம் டே, அவன் வரான் பாரு, அவன் கேர்ஃபுல்லாக கூப்பிட்டு போவான். நான் எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ வயன் கூப்பிட்டு போவாங்கடா, அவங்கள்ட்ட கொடுத்துரு, அவங்க பாப்பா தானே. அப்படி சொல்லும் போதே பாப்பா இன்னும் அவனை பிடிச்சிட்டு எங்கே விட்டு போயிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி டைட்டாக அவன் காலெல்லாம் பிடிச்சிட்டு அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அவன் உன்னை வெட்டுலாம் போக மாட்டேன், பயப்படாட்டா அப்படின்னு பாப்பா முதுகில் ரப்பான்ட்டேன். இவனா நான் இல்லாமல் அவன் இருக்க மாட்டா, நீ கிளம்பு இப்படி சொல்லிட்டுருக்க. நீங்கள் ட்ரெஸ் போட்டு வெளில வந்துட்டீங்க. சின்னங்க அப்போவே டைம் ஆகிடுச்சின்னு சொன்னார் அப்படின்னு ஹாலுக்கு வர 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நான் சொன்னல ஜிமன், நீ மாறிட்டேன்னு. நான் என்னடி மாறினேன்? இல்லை எப்போவுமே நான் தானே உனக்கு இம்பார்ட்டன்ட். ஆமாம், இதில் என்ன இப்போது மாறிட்டேன்னு சொல்கிறேன்? இல்லை நான் ஆஃபீஸ் போகிறேன், குழந்தை தான் இது, பட் மெய்டோட குழந்தை தானே. எப்பவுமே நீயே வச்சிட்ருக்க, நைட்டு ரூமுக்கு வர மாட்டேன்ற. கேட்டால் சோஃபாலே தூங்கிட்டேன், பாப்பா தூங்கல, நான் இல்லாமல் தூங்க மாட்டா. நிறைய சொல்கிறேன். இது குழந்தையும் உன்னை பார்த்து அப்பான்னு கூப்பிடுது. இப்போ நீ ஃபர்ஸ்ட் டே நான் ஆஃபீஸ் போகிறேன், போகும்போது வேணாம் வேணாம்னு சொன்னேன். உன்கிட்ட கெஞ்சி கூத்தாடி நான் போகிறதுக்கு சம்மதம் வாங்கினா எவ்வளோ எக்ஸைட்டாக கிளம்புனேன்னு எனக்கு தெரியும். இப்போ நீ என்ன பிஏ கூட போகிறேன்ற ரீசன் கேட்டால் குழந்தைக்கு உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல் போகிறேன், சேஞ்ச் ஆகிட்டுருக்கு ஜிமன். ஹே இவனா லூசு மாதிரி பேசாத, எங்கிறது கிளம்பு. நான் பேசுறது உனக்கு லூசு மாதிரி தெரியுதா? இவனா விளையாடாத, எங்கிறது கிளம்பு. அவள் ஒரு மாதிரி பார்க்க, நீங்கள் பாப்பா வந்து வாங்கிட்டு, இல்லை ஜிமன் நான் கூப்பிட்டு போகிறேன். ஜிமன் கிட்டேருந்து வந்த உடனே பாப்பா உங்கள் மேலே நிற்க மாட்டேங்குது. ஜிமனை பார்த்து அழுது, ஹே கையில் இது எதுக்கடி அப்படி பிடுங்கண்ண குழந்தைய, இல்லை டைம் ஆகிடுச்சு, நானே போயிட்டு வரேன் ஜிமன். அப்படி நீங்கள் ஜிமன்ட்டு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேருந்து வெளில வந்துட்டுருங்க. ஜிமன் யூனாவை பார்க்குறான். யூனா பேக் எடுத்துட்டு, என்னை கூப்பிட்டு போக நீ வேண்டாம் ஜிமன், நானே கிளம்புறேன். அவன் அங்கேருந்து கிளம்புறா. ஜிமன் சைலண்டாக உட்காந்துக்கிட்டான். கொஞ்ச நேரம் டைம் போயிட்டே இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஜிமன் வரா. பாப்பா நொய் நொய் நொயின்னு அழுதுட்டுருக்கு.
ஒன்றும் இல்லை, அமைதி உட்காருங்க. எதுக்கு இப்போ அழுவுறீங்க? ஏன் இப்படி பண்ற? நான் உன் அம்மா தானே. கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டேன்றா. தூக்கிட்டு நடந்துட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரம் பாப்பா சிரிக்குது. அப்பா எதுக்கு இப்போ சிரிக்கிற? இவ்வளோ நேரம் இல்லாம பாப்பாவோட சிரிப்பு வேற எங்கேயும் கேட்குது. வேற எங்கேயும் பார்த்து சிரிக்கிறான். எங்கே பார்க்குறா அப்படிங்கிற மாதிரி டைரக்ஷன் பார்த்து ஜிம்மனை பார்த்து சிரிக்குது. ஜிம்மன் எங்க இருக்கா தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே உள்ள வர பாப்பாவோட ஸ்மைல் அவனுக்கு கேட்டுச்சு. அவனும் பாப்பா பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டே உள்ள வரான். நீங்க ஜிம்மனை பார்க்குறீங்க. ஜிம்மன் உங்ககிட்ட வந்து உங்க பாப்பா ஃபர்ஸ்ட் தூக்குறான். எப்பவும் போல பாப்பா அவங்க கிட்ட போயிட்டு ஹக் பண்ணிக்கிச்சு. ரொம்ப அழுதாளாடி. அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போனீங்கல்ல? ஹாஸ்பிட்டலா? ஏலா ஆஃபீஸ் தலையாட்டான். ஹாஸ்பிட்டல் வருதுன்னா நானே வந்து ஜிம்மன். என்னால் உங்கள் 2 பேருக்கும் சண்டை வேண்டாம். ரொம்ப பேசாத. பாப்பா ரொம்ப அழுதாளா? ஆமாம் தலையாட்டுறீங்க. அவள் பாப்பாவை பென் பண்ணி அப்பா இல்லாமல் இருக்க மாட்டிங்களா? சிரிக்குத 4 கிஸ் பண்ணி அப்பா வந்துட்டல்ல, சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வீட்டுக்கு போயிடலாம். அதுக்கும் பாப்பா சிரிக்குது. நீங்கள் சைலண்ட்டாக 2 பேரையும் பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்ச நேரம் உங்களை உள்ள கூப்பிடுறாங்க. பாப்பாவுக்கு டெஸ்ட் பண்ணுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டுருக்கீங்க. ஜெர்மன் ட்ரைவ் பண்ணுறான். எப்பவும் போல் பாப்பா ஜெர்மன் மேலே உட்காந்துட்டு விளையாடிட்டே வருது. ஜெர்மன் ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் ட்ரைவ் பண்ணுறான். ஜெர்மன் திரும்பி பார்க்குறான். அவங்க கோச்சுக்கலல்ல, எதுவும் கோபம் இல்லைல்ல? அமைதியாக வாவையான். நான் கேட்குறதுக்கு பார்த்து சொல்லுங்கள் ஜெர்மன். திரும்பி பார்த்து முறைக்கிறான். சைலண்ட் ஆகிட்டீங்க. நெக்ஸ்ட்டு வீட்டில் ஜெர்மன் பாப்பாவை தூங்க வச்சிட்ருக்கான். ரூமில் பாப்பா கண்ணை மூட்டி தூங்கிட்டுருக்கு. அவன் பில்லோலாம் பாப்பாவுக்கு வச்சுட்டு உங்களை தேடி வெளில வரான். கிச்சனுக்குள்ளே இருக்கீங்க. அந்த சவுண்ட் கேட்டு கிச்சனுக்குள்ளே வந்தா நீங்கள் அவங்க சாரியெல்லாம் தூக்கி சுருக்கிட்டு வேலை பார்த்துட்ருக்கீங்க கிச்சனுக்குள்ளே. வா, ஒன் சைட் பார்த்தாலே நம்ம பொண்டாட்டி எவ்வளோ ஹாட்டாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவன் உள்ள மெதுவாக நடந்து வரான். உங்களுக்கு தெரியல, நீங்கள் குக் பண்ணிருக்க மெதுவாக வந்து அவங்க ஹிப்பில் கை வைக்கிறான். என்ன பார்த்தீங்க ஜெர்மன்? என்னடி பரபரப்பாக ஒர்க் பண்ணுறேன்? லேட் ஆகிடுச்சுலாம், பசிக்கெல்லாம் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, போங்க கொண்டு வர அப்படி சொல்லிட்டு நீங்கள் அகைன் பாத்திரத்தை உருட்டுறீங்க. இப்போ டைட்டாக பிடிக்கிறான். ஜெர்மன் பேக்லேருந்து க்ளோஸாக இழுத்துக்கிறான். அவனுக்குள்ளே அட்டாச் ஆகிட்டீங்க. என்ன பண்ணீங்க ஜெர்மன்? பசிக்கும் தானே குக் பண்ணுறேன், ஒரு நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் ஹிப்பில் இருந்து அவன் கையை இருக்க ட்ரை பண்ணிருக்கீங்க. அவன் உங்களை இன்னும் க்ளோஸாக எழுதிட்டு பேக்லேருந்து உங்கள் இயர்ஸ் கிட்ட வந்து பசிக்கிட்டு தான். பட் என் பசி வேறு புரியுது. அதெல்லாம் நைட்டு தான். கையாடுங்க. நைட்டா? அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணணுமா? ஜெர்மன் கையிடுங்க ஜெர்மன். அப்படி உங்களை டர்ன் பண்ண நிற்க வைக்கிறான். நான் தான் நைட்டு தானே சொன்னேன், தள்ளுங்க. அவன் செஸ்ஸுக்கு வச்சு தள்ளி விட நைட்டு சொன்னான். நான் என்ன விட்டுருவேண்ணா? அவங்களுக்கு க்ளோஸாக வரா. அவங்க 2 கையும் முன்னாடி வச்சுட்டு இப்போ எதுவும் கிடையாது, தள்ளுங்க. அவள் பெண்ட் பண்ணி உங்கள் கையை பார்த்து என்னடி பண்ணுறேன்? எதுவும் கிடையாது சொன்னேன், நீ சொல்லிட்டா? ஜெர்மன் எதுவும் கிடையாது, போங்க ஜெர்மன். எதுவும் கிடையாதுண்ணா, உனக்கு கிடையாது. பட் வேணாம் அப்படின்னாலும் நான் எடுத்துப்பேன். ஜெர்மன்னா நான் தான் சொல்லு என்ன அப்படி கேட்டுட்டு உங்கள் ஹிப்பில் கை வச்சு க்ரிப்பை பிடிக்கிறா. வலிக்குது ஜெர்மன்னா. இதுவே வலிச்சா அப்புறம் நான் கொடுக்க போகிறதுக்கெல்லாம் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கி மேலே உட்கார வைக்கிறான். ஜெர்மன்னா வேணாம் ஜெர்மன்னா, இப்போ பாரு வேணாம் வேணாம் வேணான்னு உனக்கு ஏதோ தோணாதாடி. வேணாம் ஜெர்மன்னா. அவங்கள க்ளோஸாக இழுக்கிறான். ஜெர்மன் ப்ளீஸ் 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 அப்படின்னு அவன் ஷோல்டரை பிடிச்சிக்கிறீங்க. சும்மா இருவேன் ஒரு மாதிரி டெம்ட் ஏற்றிட்டேன் நானா? நான் என்ன பண்ணேன்? சாரிலாம் போட்டு என் கண்ணு முன்னாடி தூக்கி சொல்லிட்டு இங்கேருந்து பார்த்து தெரியுது, இங்கேருந்து பார்த்து தெரியுது, இங்கேருந்து பார்த்து தெரியுது. இதுதான் தெரியாமல் பண்ணிட்டேன் ஜெர்மன்னா. நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்றதை நான் மறந்துட்டேன். இல்லைனா நீங்கள் இருக்கிற வரைக்கும் நான் ஃபுல்லாக கவர் பண்ணிருப்பேன். நான் தான் எல்லாத்தையும் டெய்லி பார்க்குறேன்லடி, கவர் பண்ணி என்ன பிரோஜனம்? இதோ இப்படி பண்ணுறீங்கல்ல, இதெல்லாம் பண்ணாமல் இருப்பீங்க அதான். ஓ அதுவும் கரெக்டு தான். ஆனால் நம்ம மூட் ஆகிட்டேனே அப்படின்னு அவன் பேண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கான். வேணும் ஜெர்மன்னா ஜெர்மன்னா ப்ளீஸ் ஜெர்மன்னா அப்படின்னு நீங்கள் அவன் பேண்ட்டில் கை வச்சு அவன் கையை அப்படி டைட்டாக பிடிச்சி ஸ்டாப் பண்ணிட்டு வேணாம் ப்ளீஸ் சொல்கிறதுக்கு எனக்கு ஜெர்மன்னா. எதுக்கு வேணாங்கிற? லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி ஏதோ நீங்கள் ட்ரை பண்ணிங்கல்ல, அதுக்கு செம்ம பெயினாக இருந்தது. அவன் திங்க் பண்ணுறான். ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு பெயினில் துடிச்சிருப்பீங்க. தென் அங்கேருந்து இறங்கி வரும்போது மயக்கம் போட்டு கீழே வந்துருப்பீங்க. அது இப்போ ஞாபகம் வருது. நீங்கள் அவனை பார்க்க அவன் அது ஒன்றும் இல்லை, அன்றைக்கி நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கல்ல, மேபி அதனால கூட இருக்கும். இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.
அப்படின்னு க்ளோஸாக அவன் இழுத்துக்கிறான். வலிக்குச்சுன்னா வலிக்கட்டும்டி, உனக்கு வளைச்சாதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்கள் ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறா. உங்களுக்கு புரியுது, கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி. கிரிப்புக்கு நீங்கள் அவன் ஷோல்டர்லாம் பிடிச்சிட்டு ஒரு மாதிரி பாவம் போல விட்டுற மாட்டானா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. எப்படி உன் மூஞ்சை வச்சாலும் நான் உன்னை விடவே மாட்டேன், அதான் தெரியுமே சொல்லிட்டுருக்க. இன்சல்ட் பண்ணுறான் பொறுமையா. அப்பயும் கத்துறீங்க. காத்தாதடி குழந்தை கேட்டுருச்சுன்னா அப்புறம் எழுந்து அப்புறம் எதுவும் பண்ண முடியாது. வலிக்குனே நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு ஷோல்டரில் சாஞ்சிக்கிறீங்க. மெதுவாக தாண்டி பண்ணுறான். ஆனாலும் வலிக்குதா. ஒன்றும் இல்லை அவ்வளோதான், ஒன்றும் போயிடுச்சுங்க பாரு. அவனை பார்க்க ஒன்றும் இல்லை, இதுக்கப்புறம் வலிக்காத. இப்போதான் பெயின் ஸ்டார்ட் ஆயிருக்கு. வலிக்காதடி, வலிக்கிற மாதிரி பண்ண மாட்டேன். ஸ்டார்ட் பண்ணுறான். அவன் என்னமோ பொறுமையாக தான் பண்ணுறான் பார்த்து. பட் உங்களுக்கு தான் வலிக்குது. சவுண்டே கொடுக்காம ஒரு மாதிரி அவனை பிடிச்சிட்ருக்கீங்க. பாப்பா எழுதுக்கு போகிறா, அதுக்கு நீங்கள் சவுண்டே கொடுக்கல. பட் மூவ் பண்ணிட்டுருக்க. உங்கள் ஹிப்பு பிடிச்ச டைட்டாக க்ளோஸாக இழுத்துக்கிட்டு அவன் தளத்தை பண்ணுறான். வெயிட் பண்ணுறீங்க. அவன் முடிக்கிற வரைக்கும் நீங்கள் குக் பண்ணதெல்லாம் தீஞ்சு போயிடும் போல. அது பாட்டு அது ஒரு ஓரத்தில் கறிக்கிட்டு இருக்கு. ஜிம்மன் ஒரு கையில் அவங்கள பிடிச்சிட்டு ஒரு கையில் அடுப்போ ஆஃப் பண்ணுறான். முடிச்சிச்சுல அவன் தானே ஜிம்மின்னா. அவனை பார்க்க எதுக்கடி இப்படி அழுதுருக்க? வலிக்கிட்டு ஜிம்மின்னா. உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு உங்கள் ஃபோர்ஹெடை அட்டாச் பண்ண மாதிரி உங்கள் ஃபேஸ் ஹோல்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நீ எனக்கு கச்சேஸ் பண்ணிக்கோ. கொஞ்ச நேரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எனக்கு வலிக்கிட்டு ஜிம்மின்னா, கொஞ்சம் சீக்கிரம் அப்படி சொல்லிட்டு அவனை பிடிச்சிக்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அவனுக்கு என்னென்ன தோணும் அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டான். நீங்கள் அவளை தான் டவுனு அவள் ஷோல்டர்லேயே அப்படி படுத்துட்டீங்க. முடிச்சுட்டா அவ்வளோதான். நல்லா இருந்துச்சுல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன ஃபஸ்ட்டு இறக்கி விடுங்க. கொஞ்ச நேரம் ரெடி ஃபீல் பண்ண விட, கொஞ்ச நேரம் அப்படின்னு நின்றுருக்கா. உங்களுக்கு இன்னும் பெயினாக இருக்கு. கேட்டுங்கள அது மாதிரி வலிக்குது, அதை முடிஞ்சிருச்சு இல்லை? வாய் மூட்ரி, கொஞ்ச நேரமாவது ஃபீல் பண்ண விட்டுறியா? வலிக்குது ஜிம்மின்னா. அவனை பார்க்குறீங்க. அவன் சரி ஒன்றும் இல்லை, சரி பிடிச்சது அவ்வளோதான். உங்களை கிஸ் பண்ணுறா. கொஞ்ச நேரம் உங்களை அது மேலே இருந்து கீழே இறக்கி நிற்க வைக்கிறான். இன்னும் நீங்கள் அவன் ஷர்ட்டையே பிடிச்சிட்ருக்கீங்க. என்னாச்சு? உங்களை பார்க்குறா. உங்கள் ட்ரெஸ்லாம் கலைஞ்சு ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கு, ஃப்ரண்ட்லலாம் ஒரு மாதிரி உங்கள் ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டு இதுக்கப்புறம் நான் சாரியை போட மாட்டேன். சரி ஓகேவா? கையெடுங்க, தள்ளுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு மெதுவா உங்கள் ட்ரெஸ்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. ரூமுக்கு போய் பார்த்துக்கொடி, நம்மளால கழட்டி விடுவா. எதுக்கு கழட்டிட்டு கீழே ஏதாவது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னா? அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன்டி. நீங்கள் தானே சொல்கிறது. முடியல ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு என்னை தூக்கிட்டு போயிட்டு ரெஸ்ட் ரூமுக்குள்ளே என்ன பண்ணீங்க? என் முன்னாடி ஊற்று போட்டு காட்டினா என்னடி பண்ணுவேன்? நான் குளிக்க தானே போனேன். ஆமாம் டே, எல்லாத்தையும் பார்த்துட்டு வெறி ஆகுதுல்ல. தள்ளுங்க ஜிம்னா அப்படின்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க ஸ்லிப் ஆக்குறீங்க. பிகாஸ் உங்களால் நிற்கவே முடியல. இப்போ ஹோல்ட் பண்ணிட்டு என்னடி பண்ணுற? முடியல, நான் தூக்குறவா அப்படின்னு உங்கள் கிட்ட வரா. நீங்கள் அவனை ஸ்டாப் பண்ணி ஒன்றும் தேவையில்ல, கூப்பிட்டு போய் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், நானே போய்க்கிறேன். ஒன்றும் பண்ண மாட்டேன்டி. வேணாம் விடுக்கு ஜிம்னா. ஒரு கால் எடுத்து வைக்கிறீங்க. உங்களால் சுத்தமாக முடியல. ஒரு மாதிரி அந்த கவுண்டர் பிடிச்சிட்டு பெண்ட் பண்ணி ஒரு கையில் உங்கள் ஸ்டொமக்கை ரப் பண்ணிட்டு ரொம்ப முடியல. அவன் ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்டு மேடம் வரீங்களா இல்லை தூக்கிட்டு போட்டுமா? அவனை பார்த்து எனக்கு உண்மையாகவே முடியல. திருத்தடி கூப்பிட்டா தான் வர மாட்டேன்டியே. நீங்கள் கூப்பிட்டு போய் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும்ல. ஓ சரி வா, எதுவும் பண்ண மாட்டேன் வா. அவனை பார்க்குறீங்க. பண்ண மாட்டேன்டி வாடி. உங்களை இந்த விஷயத்தில் நம்பவே முடியாதே. சரி இது உன்னால் முடியலன்னு நான் பண்ண மாட்டேன் வா. எவ்வளோ நேரம் நான் முடியலன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். நான் தான் சொன்னேன்ல, என் கண்ணு முன்னாடி ஒரு ஹாட்டாக நின்று இருக்கும் போது நான் என்னடி பண்ணுவேன்? பார்த்தீங்களா உங்கள் ஃப்ளர்ட்டி மூடு வந்து எட்டி பார்க்குது பாருங்க. வரியா இல்லையா? நான் வரல. சரி இப்படி நின்றுக்க போறியா? என்னமோ பண்ணிட்டு போகிறேன். நீங்கள் முதல்ல இந்த கிளம்புங்க. இதெல்லாம் வெள்ளிக்க காத்து அப்படி சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து தூக்க ட்ரை பண்ணுறா. நீங்கள் ஜிமின்னா ஸ்ட்ரகிள் பண்ணி அங்கேருந்து நடக்கலாம் ஒரு கால் எடுத்து வைக்க ஸ்லிப் ஆகுறீங்க. உங்களை டைட்டை பிடிச்சிட்டா. என்னடி பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து டைட்டை ஹோல்ட் பண்ணிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் அவன் செஸ்டில் கை வச்சு பிடிச்சிட்டு அவனை பார்த்துட்ருக்க. இந்த டைம் தான் யூனா வீட்டுக்குள்ளே வரா. நீங்கள் இதெல்லாம் கவனிக்கவே இல்லை. கிச்சனுக்குள்ளே நீங்கள் 2 பேரும் நின்றுருக்கீங்க. எவ்வளோ க்ளோஸாக பார்த்துட்டா.
ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிட்டு அப்படி நின்றுக்கா. என்னை விடுங்க, நானே போய்க்கிறேன். டீ அதான் கால் முடி அப்படின்னு ஜெமன் பேச வர அவனுக்கு ஷேடோ தெரியுது. டேர்ன் பண்ணி பார்த்தா யோனா நீங்கள் ஒரு மாதிரி ஹக் பண்ண மாதிரி நின்றுருக்கீங்க 2 பேரும். ஜெமன் கை உங்கள் ஹிப்பில் இருக்கு. நீங்கள் ஜெமனை பார்க்க ஜெமன் எங்கே பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்க யோனா நின்றுருக்கா. ஜெமன் மேலே இருந்தெல்லாம் கை எடுத்துட்டீங்க. பட் ஜெமன் கை அப்படி இருக்கு, உங்கள் ஹிப்பை ஹோல்ட் பண்ணிட்டு நின்றுருக்கான். நீ ஆஃபீஸ்லேருந்து எப்போ வந்த? என்ன ஜெமன் பண்ணிருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை யோனா, எனக்கு கால் வலிக்குதுன்னு சொன்னேன். அதான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு அவனை விட்டு கொஞ்சம் தள்ளி வரீங்க. கை இன்னுமே ஹிப்பில் தான் இருக்கு, இழுக்கிற மாதிரி பண்ணுறான். எனக்கு ஜெமன் தான் பதட்டமாகுது உங்களுக்கு. அவன் கையை எடுத்து விட்டுட்டு ஒரு ஸ்டெப் தள்ளி வர தமானு வெளில போறீங்க. என்னடி பண்ணுறா, அதை முடியல. எல்லாம் விடுங்க ஜெமன், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் அவனை விட்டு தள்ளி வர பார்க்க ஜெமன் அப்படி உங்களை தூக்கிக்கிட்டான். யோனா முன்னாடியே யோனா சைலண்டாக பார்த்துட்டு இருக்கா. ஜெமன் என்ன அதெல்லாம்? யோனா ஒன்றும் இல்லை, எனக்கு முடியல, ரூமில் விட்டு வரேன், உங்களை உங்கள் ரூமுக்கு தூக்கிட்டு வரான். நீங்கள் வேணா விடுங்க நிறைய சொல்கிறீங்க, காதலே வாங்கலை. நெக்ஸ்ட்டு உங்கள் ரூமில் எங்கடி வலிக்குது, நீ ஓகே தானே? ரொம்ப ஆசை நான் பண்ணிட்டேன்னா என்ன? ஜெமன் ரூமில் எது வெளில போங்க. ஏய் நன்றி கேட்டிருக்கேன், எங்கள் கழட்டு அப்படின்னு உங்கள் சாரியை கழட்டுறான். நீங்கள் அவன் கையை பிடிச்சிட்டு என்ன ஜெமன் பண்ணுறீங்க? இங்கே தானே வலிக்குது, என்னாச்சுன்னு பார்க்குறேன். ஒன்றும் தேவையில்லை, விடுங்க ஜெமன். அடி வலிக்குதுன்னு சொன்னியடி, எனக்கு எதுவும் வலிக்கல, நீங்கள் முதல்ல வெளியே போகிறீங்களா? பயன் போங்க ஜெமன், நான் சொல்கிறேன் வெளில போங்க. சரிடி என்ன ஆச்சுன்னா பார்த்துட்டு போகிறேன், நான் போய் குளிக்க போகிறேன், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. குளிக்க போறியா? முன்னாடியே சொல்லியிருந்தா நான் ரெஸ்ட் ரூம்குள்ளே கூப்பிட்டு போயிருப்பேன்ல. வா, தூக்கம் வரா, நீ ஸ்டாப் பண்ணி வெளில போங்க ஜெமன், நான் பார்த்துக்கிறேன். ஹே உள்ளே போய் நான் எதுவும் பண்ண மாட்டேன், விடு. இந்த அளவுக்கு முடியும்னு சொல்கிறேன், நான் என்ன பண்ண போகிறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வெளில இவனா வந்திருப்பாங்கல்ல. அவன் ஒரு மாதிரி உங்களே பார்க்குறான், அவங்க ஃபேஸே மாறிச்சு. என்னாச்சுன்னு போய் பாருங்க. அவங்க முடியை பிடிச்சி நம்ம 2 பேரும் இருந்தா நம்ம 2 பேரை பற்றி பேசாண்டி அந்த கதைலாம் வேணான்னு தானே சொல்கிறேன். இல்லைங்க, அவங்க அவங்க பார்த்தீங்களா அவங்க ஃபேஸ்? அதை நான் பார்த்துக்கிறேன், வா. உங்களை அப்படியே தூக்குறான். நெக்ஸ்ட்டு ரெஸ்ட் ரூமு. ஜெமன் ப்ளீஸ் ஜெமன் ப்ளீஸ் இங்கேருந்து கிளம்புங்க ஜெமன், அவங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. நிறைய பேச அவங்க ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டிட்டு இருக்கான். என்ன பண்ணுறீங்க ஜெமன்? ஜெமன் அவன் கையை பிடிக்க அவன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகிறான்டி. அமைதியாக இரு கொஞ்ச நேரம். உங்கள் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக கழட்டுறான். எங்கே வலிக்குதோ? எனக்கு எங்கே வலிக்கல ஜெமன், ப்ளீஸ் இங்கேருந்து கிளம்புங்க. எங்கடி வலிக்குது? உயன் அரைஞ்சிருமா பார்த்துக்கோ, எங்கே வலிக்குதோ? இங்கே நீங்கள் 2 பேரும் உள்ளே இருக்கீங்க. யோனா அமைதியாக சோஃபாவில் உட்காந்துட்ருக்கா. கொஞ்ச நேரம் ஜெமன் வெளில வரா. வெளில வந்த உடனே யோனா சீட்டில் நிறுத்துக்கிறா. ஹே நீங்கள் என்னடி பண்ணுற, ரெஸ்ட் எடுக்கலையா? ஆமாம், ஹாஃப் டேல எதுக்கு வந்த அப்படின்னு நிறைய கேட்குறான். அது எப்படி ஜெமன் எல்லாத்தையுமே பண்ணிட்டு எல்லாத்தையுமே ஒரு கில்ட்டி இல்லாமல் கேஷுவலாக என்கிட்ட பேசுகிறேன். நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? இன்னும் நீ எனக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல ஜெமன். எதுக்கு? எதுக்கா? கிச்சனுக்குள்ளே ஒயின்னு நீ ஹக் பண்ண மாதிரி நின்ட்டு ஏன் முன்னாடியே தூக்கிட்டு அவளை அந்த ரூமுக்கு போகிற. போய் இவ்வளோ நேரம் கழிச்சு இப்போ தான் வர. என்ன நடக்குது ஜெமன்? எனக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது. ரொம்ப யோசிக்காதையோண்ணா, இங்கே பாரு, அவங்களால முடியல, ஸ்லிப் ஆனாங்க, ஸோ நான் அவளை கூப்பிட்டு போனேன், அவ்வளோதான், புரியுதா? சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிட்டான். ஷோ நான் ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கா. இவன் சொல்கிறத நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி. இந்த யோனா ரூமுக்கு போயிட்டா. ஏன் தெரில கோவமாக வருது அவளுக்கு. இதெல்லாம் திங்க் பண்ண கொஞ்ச நேரம் இப்படி டைம் போயிட்டுருக்கு. ஜெமன் மூச்சு பையனை கூப்பிட்டு வீட்டுக்கு வரான். ஸ்கூல்லேருந்து வீட்டுக்குள்ளே வந்த உடனே மூச்சு பையன் உங்களை தான் தேடிட்டு வரான் உங்கள் ரூமுக்கு. நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, படுத்துட்ருக்கீங்க, உங்களால் சுத்தமாக முடியல. உங்கள் பின்னாடியே ஜெமனா வரா. நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. என்னாச்சு அம்மாவுக்கு? அம்மா இந்த டைமில் தூங்க மாட்டாங்களே. ஜெமனை பார்க்குறா. எல்லாம் ஏதோ உடம்பு சொல்லிட்டு இருந்தான். அவன் ஜெமனை பார்த்து அம்மாவை ஏதாவது பண்ணீங்களா? நான் எதுவும் பண்ணலையே. ஆனால் என் அம்மா அப்படி படுத்துருக்காங்க. உடம்பு சரியில்லாத சொன்னி. அம்மா எப்போவுமே உங்களால் தான் அழுவாங்க. ஜெமன் ஃபேஸ் அப்படியே சேஞ்ச் ஆகுது. அப்போவுமே நீங்கள் அம்மாவை ஹார்ட் பண்ணிட்டே இருப்பீங்க, உங்களால் மட்டும்தான் அம்மா அழுவாங்க. நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். ஜெமன் லைட்டாக பென் பண்ணி எப்படி சொல்கிறது, இங்கே ஆரம்பிச்சு உங்கள் அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மாவை இதுக்கப்புறம் ஆட் பண்ண மாட்டீங்களா? இது எப்படி சொல்லி புரிய வைக்கிறதா? உங்கள் அம்மாவை என்றைக்குமே நான் விட்டுற மாட்டேன் அப்படி சொல்லிட்டு. சரி, எப்பவுமே உனக்கு உன் அம்மா தான் இம்பார்ட்டனா? அவங்க தானே எனக்கு பிடிக்கும், அவங்க தானே எனக்கு அம்மா. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு முன்னாடி நான் யோனா ஃபோட்டோ காட்டி இவ தான் உன் அம்மா நான் சொல்லியிருக்கேன்.
பட் ஏன் நீ அவகிட்ட போகவே மாட்டேன்ற? அது தெரியல. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, அம்மா சாப்பாடு ஃபீட் பண்ணுவாங்க, நல்லா பார்த்துப்பாங்க, ஆம், ரொம்ப லவ் கொடுப்பாங்க, கதை சொல்லுவாங்க, ஆம், அவங்க மேலே படுத்து தூங்கலாம். எனக்கு இதெல்லாம் கொடுத்தது அம்மா தானே, அப்போ அவங்கள தானே எனக்கு பிடிக்கும். நான் நிறைய வாட்டி அழுதுருக்கேன். ஃபோட்டோவில் நீங்கள் சொல்வீங்கள்ல, அவங்க கூட உங்கள் ரூமில் இருப்பாங்களே ஜமன், அமைதியாக மூச்சு பையனை பார்க்க ஃபோட்டோவில் கை வச்சுலாம் நான் அழுதுருக்கேன். எனக்கு சாப்பாடு ஃபீட் பண்ணுங்க, அவங்க மேலே படுக்கணும், என்னை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போங்க, ஃப்ரெண்டு முன்னாடி உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணணும், சீக்கிரமாக வாங்க. நிறைய டைம் நான் அழுதுருக்கேன். அப்போல்லாம் அவங்க வரவே இல்லை. இப்போ எனக்குன்னு அம்மா கிடைக்கும் போது இப்போ வந்திருக்காங்க. எப்படி திடீர்னு அவங்கள ஏற்றுக்க முடியும்? மற்றது எதுவும் பேசல ஜமன். ஹக் பண்ணிக்கிட்டான். கொஞ்ச நேரம் டைம் போயிட்டே இருக்கு. நீங்கள் ஒரு மாதிரி வீட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. பாப்பா எழுதுக்குதா? இது மிட் நைட் டைமு. பாப்பா எழுத உடனே ஜிம்முனா தானே கேட்கும். ஸோ எழுந்து அலறா, உங்கள் காதில் கேட்குது. பட் எதுவுமே பண்ணாமல் அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. அது அப்பா அப்பா அப்படி சொல்லிட்டு அழுது. பாப்பாவை பார்க்கவே இல்லை. உங்கள் ரீஸை ஃபோல்ட் பண்ணிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. இந்த சவுண்டு கேட்டு மூச்சு பையனும் தூங்கிட்டு இருந்திருப்பான். எழுந்து உட்காந்துக்கிறான். பாப்பா அழுறத பார்க்குறான். அவங்க கிட்ட வந்த, மா பாப்பா அழுறா. அமைதியாக இருக்கீங்க. மா ரொம்ப அழுறாம்மா பாப்பா. நீங்கள் கட்டுக்கவே இல்லை. மூச்சு பையன் போயிட்டு பாப்பாவை அல்லாத உனக்கு டாய் கொண்டு வர அப்படின்னு டாய் கொண்டு வரான். ஃபீடிங் பாட்டில் கொண்டு வரான். பாப்பா எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போட்டுருது. என்ன ஆச்சு? அவங்களுக்கு அப்பா தானே பிடிக்கும், இருக்க அப்பாவை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு பெட்லேருந்து இறங்க டக்குன்னு மூச்சு பையன் கையை பிடிக்கிறீங்க. என்னாச்சும்மா? இல்லை, உங்கள் அப்பா கிட்ட சொல்ல வேண்டாம். மா பாப்பா அப்பா கிட்ட தானே இருக்கும், இருங்க நான் அப்பா கூப்பிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு கிளம்ப நீங்கள் மூச்சு பையனை பிடிச்சி தூக்கி உங்கள் மேலே உட்கார வச்சுக்கிட்டு, வேணாம் அப்பா கிட்ட சொல்ல வேண்டாம். ஏம்மா, நம்மளே பாப்பாவை பார்த்துக்கலாமா? ரொம்ப நேரம் பாப்பாவை பார்த்துக்கிறீங்க. 2 பேரும் சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுறீங்க. பட் பாப்பா சிரிக்கவே மாட்டுது. அதுக்கு ஜிம்மன் வேணும்னா ஜிம்மன் வேணும், அவ்வளோதான். நீங்கள் கொடுக்குற டாயெல்லாம் தூக்கி தூக்கி உங்கள் மேலே அடிக்குது. சம்டைம்ஸ் அதுக்கு கோவம் கூட வருது. உங்கள் முடியெல்லாம் பிடிச்சி இழுக்குது. அப்பா வேணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி பாப்பாவை பார்க்குறீங்க. செம்மையாக கோப்படுது ஜிம்மன் மாதிரியே. கையெடு, நீ இவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்கு பாரு. இதுக்கு உனக்கு இவ்வளோ கோவம் வருது? நான் இது வரைக்கும் இவ்வளோ கோவப்பட்டதே கிடையாது. அவள் கையை அவங்க தலையிலேருந்து எடுத்து விட்டுட்டு, இதுக்கு நீ இவ்வளோ கோவப்படுற? மண்டியில நங்குன்னு வைக்கிறீங்க. அது இன்னும் அழுது. மா பாப்பா எதுக்கு அடிச்ச? முடியை பிடிச்சி இப்படி இழுக்குது பாரு. ஜிம்மன் உங்கள் முடியை பிடிப்பான் இல்லையா, அது ஞாபகம் வந்து லைட்டாக ஒரு ஸ்மைலோட அவர் மாதிரி பண்ணுறான். அவங்க ஃபேஸ் அப்படியே சேஞ்ச் ஆகுது. என்னதான் இருந்தாலும் நீ அப்படி சொல்ல வர ஜிம்மன் டோர் ஓப்பன் பண்ணிட்டு, எவ்வளோ நேரம் நீ கொண்டு வந்துட்டு இருக்க? பாப்பா திரும்பிக்கிட்டே ஜிம்மனை பார்த்து தூக்கி தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். வேக வேகமாக வந்து பாப்பாவை தூக்கிக்கிட்டான். நீங்கள் ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிட்டீங்க. மூச்சு பையன் ஒரு மாதிரி சைலண்டாக நின்றுருக்கான் அவங்க காலுக்கிட்ட. ஜிம்மன் பாப்பாவை தூக்கிக்கிட்டே, என்னாச்சு என்னாச்சு? சரி சரி சரி, அப்பா வந்துட்டு ஒன்றும் இல்லை அல்லாதான். எங்கே எதுக்கு வந்தீங்க? திரும்பி உங்களை பார்க்குறான். உங்கள் ரூமுக்கு போங்க ஜிம்மன், நான் பார்த்துக்கிறேன். இவனை பேசினதுக்கும் தப்பாக நினச்சிக்காதா. அவங்க என்ன பேசினாங்க? கரெக்டாக தானே பேசினாங்க. நான் மெய்டாக தானே, அதுவும் ஜிம்மனை பார்த்துக்கிறதுக்கு தானே வந்தேன். ஏய், அவள் அப்படி சொன்னானா? போதும் நேரத்துங்க ஜிம்மன், குழந்தை கொடுங்க, ரூமுக்கு கிளம்புங்க. ஒன் ப்ளீஸ், இங்கே வா. உங்கள் கையை பிடிக்க வரா. இவ்வளோ நேரம் இவனை சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை ஜிம்மன். சரிடி, இங்கே வா. கையை விட்டுங்க ஜிம்மன். என்ன ஜிம்மன் பண்ணுறீங்க? ரூமுக்கு போங்க. தூங்கிட்டு இருக்காங்களா? எழுந்தா ஏதாவது ப்ராப்ளம் வரும். கிளம்புங்க ஜிம்மன். ஏண்டி என்னை துரத்துலேயே இருக்கா? ஜிம்மன், இவ்வளோ நேரம் ஆல்ரெடி பேசுனாங்கல்ல, உங்களுக்கு அது புரிஞ்சுதா இல்லையா ஜிம்மன்? பட் எனக்கு நல்லா புரிஞ்சுது ஜிம்மன். மூச்சு பையன் அவங்க 2 பேரையும் பார்க்குறான். பையன் ஒரு மாதிரி பார்க்குறான். வா, குழந்தை கொடுங்க, நீங்கள் உங்கள் ரூமுக்கு போங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி, டிஸ்டர்பாக இருக்கியா? நீ ஓகேவா? நம்ம வெளில எங்காவது போகலாமா? வேணாம், தலையாடிட்டு குழந்தைய கேட்குறீங்க. மூச்சு வெளிலக்குனா போகலாமா? ஏதாவது சாப்பிட்டு வரலாமா? அம்மா ஏன் அழுகுறாங்க? கொன்ன தோடிடி. நீங்கள் அவங்க கண்ணெல்லாம் தொடச்சிட்டு லைட்டாக ஒரு ஸ்மைல் ஆட்ட. இல்லை, அம்மா ஏன் அழுவ போகிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அம்மா வெளில போகலாமா? நாளைக்கு போகலாமா மச்சி? எப்பயே போகலாமே. கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டிங்களா ஜிம்மன்? குழந்தை கேட்குறான். வாடி வெளில போகலாம். போகலாமா? நெக்ஸ்ட்டு அந்த ரோட்டில் நிறைய பேசுகிறீங்க. ஜிம்மன் உங்களை கிஸ் பண்ணுறான். இவ்வளோ நேரம் நான் அவங்க 2 பேருக்கு சண்டை போட்டுட்டு இருந்திருப்பா. ஸோ அதை வச்சு நான் பேசுகிறேன். எல்லாம் வந்து தான் பேசணும் மாதிரி. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஜிம்மன். எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. என்னால் இதை ஏற்றுக்க முடியல. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல ஜிம்மன்.
நீங்கள் நிறைய பேச இந்த டைம் தான் உங்களை வந்து கிஸ் பண்ணியிருப்பான். ஸோ உங்கள் 2 பேரையும் ஃபாலோ பண்ணிட்டு யோனா வந்திருப்பா. பார்த்துட்டா கார்லேருந்து இறங்கி பல்லாலும் செவ்வல்ல ஒன்று ஒரு ராஜ்யம் என்ன. நீங்கள் ஐஸ்லாம் கீழே போட்டீங்க. உங்கள் வாயிலுக்கு வச்சுட்டு ரொம்ப ஷாக்கிங் பண்ணீங்க. யோனாவை பார்க்க அடுத்தது யோனா அவங்க கிட்ட தான் வரா. எவ்வளோ நேரம் அவ்வளோ சொன்னேன், மண்டையில் ஏதோ ஏறலையா? ஆஃப்டர் ஆல் ஒரு மெய்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அடிக்க வரா. ஜெகன் டக்குன்னு யோனாவை பிடிச்சிட்டான். நீங்கள் அவங்க கண்ணெல்லாம் மூடிக்கிட்டீங்க. என்னடி பண்ணுற? டீ குய் விடுறான். என்கிட்ட கேள்றியூ போகாத. அக்கா அடிக்க போனா உனக்கு கோவம் வருதா ஜமன்? நீங்கள் ஒரு மாதிரி ஜமன் பின்னாடி நின்றுருக்கீங்க. இங்கே பாரு யோனா, எதுவாக இருந்தாலும் பேசலாம். நீ என்கிட்ட பேசு, வாயன்ட்ட போகாத. ஹே, அவளை என்ன எப்படி கேர் பண்ற நீ? ஏன்னா அவள் என் ஒய்ஃபு, புரியுதா? அவளை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துக்குவேன்னு அவளுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அதான் ரீசன். இப்படி சொல்ல இல்லை, எனக்கு புரியல. என்ன ஜமன் சொன்ன நீ? வயன் என் பொண்டாட்டி உனக்கு தெரிய வேண்டாம். பிகாஸ் டாக்டர் உனக்கு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். தென் ஷாக்கிங்கான நியூஸ் எதுவும் உனக்கிட்ட சொல்லக்கூடாதோ இப்படி நிறைய சொன்னாங்க. அதனால தான் உனக்கு தெரியாமல் இவ்வளோ நாள் நான் மறைச்சி வச்சுருந்தேன். வயன் ஏன் பொண்டாட்டி